والسماء ذات البروج واليوم الموعود والشاهد ومشهود قتل أصحاب الأخدود النار ذات الوقود إذ هم عليها قعود وهم على السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله وما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال أيضا قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقول نبينا صلى الله عليه وسلم யஸ்ஸிரு இலகுவாக்குங்கள் வலா துஅஸ்ஸிரு மக்களுக்கு சிரமங்களை கொடுக்காதீர்கள். வபஷ்ஷிரு மக்களுக்கு நல்லவற்றை எடுத்துரையுங்கள் வலா துனஃபிரு மக்களை வெறுண்டோட செய்யாதீர்கள் என்கிற இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பொன்மொழியை சொன்ன வண்ணம் எனது ஜும்ஆ உரையினை ஆரம்பம் செய்கிறேன். இந்த நேரத்தில் நாம் பார்க்க போகிற தகவல் என்னவென்றால், இன்றைக்கு உலகில் வாழக்கூடிய மனிதர்கள் அவர்களுக்கு ஏராளமான அருள் வளங்களை இறைவன் கொடுத்திருக்கிறான். இறைவன் தந்திருக்கக்கூடிய அருள் வளங்களில் மிக முக்கியமான பேரருள் என்றால் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள். நமக்கு இதை வெறுமனே பார்க்கும் பொழுது இப்படி பெற்றோர்கள் எப்படி பேரருளாக இருக்க முடியும் அப்படின்னு தோணும். பெற்றோர்கள் நல்லவர்களாக நல்லதை செய்யக்கூடியவர்களாக இது மாதிரி இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தானே அருள் வளங்களாக பேரருளாக இருக்க முடியும். ஒரு இணை வைப்புல இருக்கக்கூடிய பெற்றோர்களாக அல்லது மார்க்கம் அறியாத பெற்றோர்களாக அப்படிப்பட்ட பெற்றோர்கள் இருந்தால் அது எப்படி பேரருளா இருக்க முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் எழலாம். அப்படி அல்ல. பெற்றோர்கள் என்றாலே அது பேரருள் தான் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், அவர்களுக்கு மார்க்கம் கொடுக்கக்கூடிய நிலை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெற்றோர்கள், அவங்க பெற்றவங்க என்ன இஸ்லாத்தில் உள்ளவர்களா? கிடையாது. ஆனால் நபிகளாருக்கு அவர்கள் மேல் இருந்த நேசமும் பாசமும் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்றால், அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பொது மையவாடிகளுக்கு செல்லும் போது, குறிப்பாக தன்னுடைய தாயார் அவர்களுடைய அந்த அடக்க ஸ்தலத்திற்கு சென்று கண்ணீர் விட்ட நிகழ்வுகளை எல்லாம் நாம பார்க்க முடிகிறது. என்ன விஷயம்னா, அந்த பாசமும் நேசமும்
அதனுடைய வெளிப்பாடுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் சொரிந்ததற்குண்டான காரணம். பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், அவர்கள் நல்லவர்களாக கெட்டவர்களாக எந்த நிலையில் அவங்க இருந்தாலும் சரி, அவர்கள் மூலமாக நமக்கு பேர் அருள் கிடைக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. ஏன்னா மார்க்கம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு உண்டான ஒரு இடத்தை கொடுக்கிறது என்றால், இறைவன் திருமறை குர்ஆனிலே பேசக்கூடிய பல வசனங்கள், அதிலே நமக்கு அல்லாஹ் அறிவுறுத்துகிறான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், நீங்கள் அவனை மாத்திரமே வணங்கி வழிபட வேண்டும் என்பதை உபதேசமாக உங்கள் இறைவன் உங்களுக்கு நிர்ணயித்து வைத்துள்ளான். வபில் வாலிதைனி இஹ்சானா, இன்னும் பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டும். நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்றால் பெற்றவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் நம்ம செய்யணும். மார்க்கத்திற்கு முரணான விஷயங்களுக்கு நாம கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பது வேறு. இறைவன் எந்த வசனத்திலேயாவது அல்லது இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்கள் நல்லதை மாத்திரம் செய்யக்கூடியவர்களாக, நமக்கு நலவை நாடக்கூடிய நிலையில் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்றால் மாத்திரம் அவங்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், அவர்களிடத்துல நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்லலங்க. நீங்க தப்பா விளங்கிடக்கூடாது. மிக தெளிவாக இறைவன் பேசுகிறான், அல்லாஹ்வை நீங்கள் வணங்க வேண்டும் என்று உங்கள் இறைவன் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான். வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்கள் பெற்றோருக்கு நல் உபகாரம் செய்ய வேண்டும் என்பதையும் உங்கள் இறைவன் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நல் உபகாரம் செய்ய வேண்டும். நம்மை கொலை செய்ய வேண்டும் என்று துடிக்கிற ஒரு பெற்றோராக இருந்தாலும், நம்மளை பெற்றவங்க, அவர்களுக்கு நாம் நலவை மாத்திரம்தான் நாட வேண்டும், அவர்களுக்கு நல் உபகாரம் தான் நாம் செய்ய வேண்டும் சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் பேசுகிறான், இம்மா எபுலுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, அவ்விருவரில் ஒருவரோ அவ்விருவருமோ, வாப்பாவும் உம்மாயும் வயோதிகத்தை அடைந்து விட்டால், வயோதிகத்தை அடைந்து விட்டால் என்றாலே அவங்க நிலை அறியாமல் தான் இருப்பார்கள். நீங்க எவ்வளவோ நபர்களை பார்க்கலாம், பெரிய ஜீனியர்ஸா இருப்பாங்க, பிரில்லியண்டா யோசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். வயசு ஆக ஆக ஒவ்வொன்னா அடி வாங்கும், பார்த்திருக்கீங்களா? மறந்துடுவாங்க. எங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கோம், யார்கிட்ட பேசுறோம், எப்படி நடக்கிறோம்ங்கிறதே மறந்துடுவாங்க. அதுவெல்லாம் வெளிப்படையில் பார்க்கும் போது நலவா அப்படின்னு கேட்டா நல்லது இல்ல. வெளிப்படையில யாராவது முகம் சுளிக்கிற மாதிரி பேசுவாங்களா? ஒரு அறிவார்ந்த சிந்தனை உள்ள ஒரு மனிதன் பிற நபர்களோடு பேசும்போது முகம் சுளிக்கிற மாதிரி பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. முகம் சுளிக்கிற மாதிரி நடவடிக்கைகள் அவர்களிடத்தில் இருக்குமா? இருக்காது. ஆனால் ஒரு மனிதனுக்கு வயோதிகம் வந்துவிட்டால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது தெரியாது. நம்ம அதை மற்ற வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்க கூடாதுங்க. சில பேர் அப்படி பொருத்தி பார்ப்பாங்க. எங்க வாப்பா அப்பமே அப்படிதான், வாப்பாவுக்கு வயசு 90 இருக்குங்க. 90 வயசு இருக்கக்கூடிய ஒரு அவருடைய பெற்றோர் வாப்பா, அவரு எட்டுக்கு முட்டா பேசுறான்னு வச்சுங்களேன், அவர் இடத்துல பேசினாலே கோபமா கடுகெடுத்த மாதிரிதான் பேசுறாருன்னு வச்சுங்க. அந்த நேரத்துல எல்லாம் சுத்தமா இருங்க, கொஞ்சம் டெய்லி கொஞ்சம் குளிச்சு சுத்தமா இருங்க. முதல்ல அது மாதிரியான நேரத்துல, வயோதிக நேரத்தில் அவர்கள் அப்படியான பக்குவத்தில் இருப்பாங்களா, திடகாத்திரமாக இருப்பாங்க, அல்லது அவங்களுக்கே ஒரு சோம்பேறித்தனமாக கூட இருக்கலாம். அப்படியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அப்படிப்பட்ட பெற்றோர்களை குறித்து நாம மற்ற நபர்கள்ட்ட கேட்டோம்னு சொன்னா எப்படி பதில் சொல்லுவாங்க? அவரு ஆதி காலத்துல அப்படிதாங்க, அவர் முன்னாலே அப்படி இருக்க மாட்டாரு, சோம்பேறியா தான் இருப்பாரு. அதை இப்பொழுது பொருத்தி பார்க்க கூடாது. ஒரு பெற்றோர் வயோதிகத்தை அடைந்து விட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் பேசுகிறான், இம்மா எபுலுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, அவ்விருவரில் ஒருவரோ அவ்விருவருமோ வயோதிகத்தை அடைந்து விட்டால் ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களை நோக்கி சீ என்கிற வார்த்தையை கூட நீ சொல்லக்கூடாது. அவர்கள் சங்கடப்படுகிற, அவர்கள் மனதை நோகக்கூடிய சீ என்கிற வார்த்தையை
சொல்லக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் யோசித்து பாருங்கள். அதை முன்னால் உள்ள வாழ்க்கையோட பொருத்தி பார்க்க கூடாதுங்க. வயசு ஆக ஆக அவங்க என்ன பண்றாங்க, என்ன பேசுறாங்க, எப்படி நடக்கிறாங்க, என்ன மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி பொருத்தி பார்க்க கூடாது. அவங்க எப்படி நடந்துகிட்டாலும், எவ்வளவு முட்டாள்தனமாக நடந்து கொண்டாலும், இருக்கிற இடத்திலேயே சிறுநீர் கழிக்கலாம், இருக்கிற இடத்திலேயே அவர்களுடைய இயற்கை தேவையை கழிக்கலாம். ஒரு நோய் நொடி ஏற்பட்டு விட்டது என்றால் சுருண்டு கிடக்கலாம். அவங்கள்ட்ட உஃபின் சீனு கூட சொல்லாதீங்க. அவர்களை விரட்டி விடாதீர்கள். வகுல்லஹுமா கௌலன் கரீமா. அவர்களே உங்களிடத்தில் முட்டாள்தனமாக நடந்தாலும், உங்களை இழிவுபடுத்துகிற மாதிரி நடந்தாலும், உங்களிடத்தில் எதிர்மறையாக பேசினாலும், அவர்களிடத்திலே வகுல்லஹுமா கௌலன் கரீமா, சங்கையான சொல்லை அவர்களிடத்திலே சொல்லுங்கள். இப்படி யாராவது நடக்கிறமாங்க பேச்சுல? அதாவது இந்த வசனத்தை படிக்கும் பொழுது, இந்த வசனத்தை உள்வாங்கிக் கொள்ளும் பொழுது எல்லோருடைய மனப்பான்மையும் எப்படி இருக்கும் என்றால், நம்ம அப்படி நடக்கணுமே தோணும். நடந்திருக்கமான உங்களுடைய மனசாட்சியை தொட்டு பாருங்க. நமக்கு கோபம் ஆத்திரம் வருங்க. நீங்க அந்த மாதிரியான வயோதிக நிலையில இருக்கக்கூடியவங்கள்ட்ட பேசும் பொழுது சில பேர் அந்த நேரத்திலையும் தெளிவா இருப்பாங்க. ஆனா பெரும்பான்மை அப்படி இருக்க மாட்டாங்க. முட்டாள்தனமாக நடப்பார்கள், கோபம் ஏற்படுத்துகிற மாதிரி நடப்பார்கள், நம் மனதை சங்கடப்படுத்துற மாதிரி நடப்பார்கள். அப்படி நடக்கும் பொழுது கூட இல்லவாப்பா விடுங்க, இப்படி பேசி பார்த்திருக்கீங்களா? இவர்கிட்ட இப்படிதாங்க பேசணும். யாரு 90 வயசு இருக்கக்கூடிய தன் தகப்பனிடத்திலே, 90 வயது இருக்கக்கூடிய தன் தாயிடத்திலே ஒரு மகளார் பேசுகிறார். இவர்கிட்ட இப்படிதாங்க பேசணும். அவங்க எவ்வளவு சங்கடப்படுவாங்க தெரியுமா? மனசு உடைஞ்சு போவாங்க தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் தெரியுமா? அதனால்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வகுல்லஹுமா கௌலன் கரீமா. அவர்களிடம் நீங்கள் சங்கையான சொல்லை நீங்கள் சொல்லுங்கள் என்று இறைவன் சொல்லுகிறான். அவ்வளவு மகத்துவமான ஒரு நிலையை, இடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெற்றோர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வை வணங்கி வழிபடுகிற மிக முக்கியமான உலகத்திலே நாம் செய்யக்கூடிய வணக்கத்திற்கு பிறகு அல்லாஹ் ஒரு நன்மையை சொல்கிறான் என்றால், இறைவனுக்கு பிறகாக ஒரு இடத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால், வபில் வாலிதைனி ஹஸனா, உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் நல் உபகாரம் செய்ய வேண்டும். அவங்களுக்கு நல்லது செய்யணும். எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் நல்லது செய்யணும் என்று அல்லாஹ் பேசுறான். ஏன் தெரியுமா? உங்களுக்கு உண்டான இடம் எவ்வளவு மகத்துவமானது தெரியுமா? நபிகளாரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அல்லாஹ்வின் நபியே, நான் உலகத்திலேயே அதிகம் நேசத்திற்குரிய, நேசிப்பதற்கு, நட்புறவோடு நடப்பதற்கு தகுதியானவர் யார்? பிஹுஸ்னி சஹாபத்தி யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வின் நபி அது யார் என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உம்முக், உனது தாய். எப்படி? உலகத்திலேயே பாச நேசத்தோடு, ஒரு நட்புறவோடு அதிகமாக ஒரு இடத்திலே ஒரு நபரை வைக்க வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உன்னுடைய தாய். நீங்க அதை ஆழமாக உள்நோக்கி பாருங்கள். ஒவ்வொரு தாயையும் தந்தையும் ஏசக்கூடிய, திட்டக்கூடிய, அவர்களை எள்ளி நகையாடக்கூடிய ஒவ்வொருவர்களும் உங்கள் மனசாட்சியை தொட்டி சொல்லுங்கள், இந்த இடத்திலே நம் பெற்றோர்களை வைத்திருக்கிறோமா? சாதாரணமா தட்டிட்டு போயிருவோங்க. அவர்களுடைய மனதை இலகுவாக நோகடித்து விட்டு சென்று விடுவோம். நபிகளார் எந்த இடத்தை கொடுக்கிறாங்கன்னு பாருங்க. உம்முக், உன் தாய். எப்படிப்பட்ட உறவுகள் இருக்கிறது? மனைவி இருக்கிறாங்க, பெற்றெடுத்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. இவர்களை எல்லாம் தாண்டி நபிகளார் சொல்லுகிறார்கள், உன் தாய். சும்மா ஐயுன் யா ரசூலல்லாஹ். பிறகு யார்? பிறகு உம்முக், உன் தாய். அல்லாஹ்வின் நபியே, பிறகு யார்? பிறகு உன் தாய். பிறகு யார்? பிறகு உன் தந்தை என்று சொன்னார்கள். முதல் 3 இடத்தை தாய்க்கு, பிறகு தந்தைக்கு கொடுக்கிறாங்கன்னு சொன்னா எவ்வளவு முக்கியமாக அல்லாஹ்வுடைய தூது மார்க்கம் பெற்றோர்களுக்கு எந்த அளவுக்கு உண்டான ஒரு நிலையை கொடுத்திருக்கு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தியிலே குறிப்பிடுகிறார்கள், லா யஜ்ஸி வலதுன் வாலிதன், எந்த ஒரு பிள்ளையும் சரிசமப்படுத்த முடியாது. இல்லா யஜ்தஹு மம்லூக்கன், தன்னுடைய பெற்றோரை அவன் அடிமையாக பெற்று
தன் தகப்பனையோ தாயையோ எப்படி பெறணுமாமா? அடிமையா. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அடிமைகள் இருந்திருக்காங்க இல்லையா? அது மாதிரி அடிமையாக அவன் பெற்று அவன் அவர்களை விலைக்கு வாங்கி விடுதலை செய்தால் கூட அவன் தகப்பனாருக்கு அவன் கொடுக்க வேண்டிய விஷயங்களை அதுக்கு ஈடு கொடுக்க முடியாதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவ்வளவு மகத்துவமான ஒரு நிலையை உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள் அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நபர்கள் தத்தமது பெற்றோர்களை குறித்து யோசித்து பாருங்கள். எவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்தெடுத்திருப்பார்கள். யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வளர்ப்பது என்பது சாதாரணமான ஒரு காரியமா? ரசூலுல்லாஹ் தாய்க்கு முதல் 3 இடத்தை கொடுக்கறாங்கன்னு சொன்னா அவங்க படக்கூடிய கஷ்டம் என்ன? கருவுற்று பிள்ளையாக வயிற்றிலே ஒரு குழந்தை இருக்கக்கூடிய நேரத்தில் எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எப்படி படுக்கணும், அவ்வளவோ சிரமப்படுவாங்க, அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஈன்றெடுக்கக்கூடிய நேரத்தில் தாங்கக்கூடிய வலி எந்த மனிதராலும் தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் ஃபவலஅத்துஹு குர்ஹா. ஒரு பெண் தன்னுடைய அந்த சுமையை சுமந்தெடுக்கும் பொழுது மிகப்பெரிய சிரமத்திலே, கஷ்டத்திலே அதை சுமக்கிறாள், அதை ஈன்றெடுக்கிறாள் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறானே, அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. பெற்றெடுத்த பிறகும் கூட, அதாவது இதெல்லாம் நாம சுருக்கமாக பார்த்துவிட்டு செல்கிறோம். எவ்வளவு சிரமத்தில் இருப்பாங்கிறத யோசித்து பாருங்கள். ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் தூக்கம் சரியா இருக்குமா? உங்களுக்கு நினைச்ச நேரம் தூங்க முடியுமா? தூக்கம் இருக்காது, அவ்வளவு ஊறி இருக்குதும். பிள்ளை சின்னதாக சினுங்கினால் கூட விழித்து பிள்ளைக்கு தேவையான உணவுகளை வழங்குவாள். அப்ப இப்படிப்பட்ட நிலையில ஒரு தாய் அவ்வளவு சிரமப்படுறாங்க. அந்த கஷ்டத்துக்கும் சிரமத்திற்கும் உலகத்திலே ஈட்டு தொகையாக எதையுமே கொடுத்து விட முடியாது. ஒரு தாயிடத்திலே பருகக்கூடிய பாலுக்கு கூட ஒருவனால் ஈடு கொடுக்க முடியாது, அவ்வளவு சிரமப்படுறாங்க. ஒரு தந்தை அவருடைய வலியையும் வேதனையும் கஷ்டத்தையும் எவ்வளவு சிரமப்படுவார் அந்த பிள்ளையை பெற்றெடுத்து வளர்ப்பதற்கு, அந்த நல்ல நிலைமையிலே ஆளாக்குவதற்கு. என் மகனை இப்படி இதை படிக்க வைக்கணும், என் மகன் இப்படி இருக்கணும், என் மகன் மார்க்கப்பட்டுள்ள நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் குறித்து எத்தனை பெற்றோர்கள் யோசிப்பார்கள். அவர்களுடைய தியாகத்திற்கும் அர்ப்பணிப்புக்கும் உலகத்துல ஈடு கொடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பெற்றோர்கள் குறித்து அவர்கள் மூலமாக ஏராளமான நன்மைகளை மார்க்கம் நமக்கு தருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஒரு நபி தோழர் சஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், இறைவனுக்கு மிக விருப்பமான ஒரு செயல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான, சொர்க்கத்துக்கு அழைத்து செல்கிற ஒரு அமல் எது என்று கேட்கிறார்கள். சுவனத்திற்கு செல்வது என்பது, இறைவனுக்கு மிக விருப்பமான அமல்களை செய்வது என்பது இலகுவான ஒன்று கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு பதில் சொல்றாங்க, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில், உரிய நேரத்தில் நாம் தொழுவது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு செயல். பிறகு சும்மையும், பிறகு என்ன என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சும்ம பிர்ருல் வாலிதைன், பிறகு பெற்றோருக்கு நல் உபகாரம் செய்வது, பெற்றோர்களை கவனித்துக் கொள்வது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான செயல். பிறகு என்ன? பிறகு அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே யுத்தம் செய்வது, போர்க்களத்தில் குதிப்பது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதை, இறைவனுக்கு மிக பிடித்தமான, சுவர்க்கத்திற்கு நெருக்கமான ஒரு அமலாக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க பாருங்க. பெத்தவங்களுக்காக நாம செலவு செய்யறது இருக்கு இல்லையா? இன்னைக்கு சில நபர்களை பார்க்கிறோம், ஒரு குறிப்பிட்ட நிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பெற்றோர்களுக்கு ஏதோ ஒண்ணு கையில கொடுக்கணும், அவங்க வாயை திறந்து கேட்க மாட்டாங்க. பாதி டிக்கெட் என்ன பதில் சொல்லும் தெரியுமா? ஒரு 70-80 வயசு பெத்தவங்க இருப்பாங்க,
இவரு நல்லபடியா வேலைக்கு போய் நல்லபடியா இருப்பாரு. அவங்க பெத்தவங்க ஏதோ அவங்களால யார்கிட்டயுமே கையேந்தி நிக்க கூடாதுன்னு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அல்லது ஒண்ணுமே பண்ணாம சும்மா இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு ஒரு வருமானம் வருது வரல, எப்படியோ இருந்துட்டு போறாங்க, அது வேற விஷயம். உங்க வாப்பாக்கு எதுவும் கொடுக்கலையா நீங்க? அது அவருக்கு தேவைப்படாது. அவருக்கு அவர் வாய் திறந்து கேட்க மாட்டார். எந்த பெற்றோரும் தன்னுடைய பிள்ளையிடத்திலே காசு கொடு அப்படின்னு கேட்கிற ஒரு மனப்பான்மை இருக்காதுங்க. அவங்களுக்கு அது ஒரு நம்மளை பத்தி தெரியும், நாம எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம் தெரியும். நம்மிடத்திலே பொருளாதாரம் இருக்கிறது இல்லை என்பதையெல்லாம் வேறு. ஒரு பெற்றோருக்கு நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்திலிருந்து ஏதோ ஒண்ணு, ஒரு 1000 ரூபாய் வச்சுங்க வாப்பா, ஒரு 1500 கையில வச்சுங்க, ஒரு 2000 வச்சுங்க, எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? எத்தனை இப்படி ஆனந்தம் அடைவார்கள் தெரியுமா? அந்த பெற்றோருடைய துஆவுக்கு முன்பாக அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அருள் வளங்கள் ஏராளமாக இருக்கும். யாருக்கும் கேட்டா வியாக்கியானம் விளக்க வேணா கொடுப்பாங்க, அது தேவையில்ல. அதெல்லாம் அவங்க போதுமான அளவுக்கு பறக்கத்தா தான் இருக்கிறாங்க. அவங்க வாயை திறந்து கேட்க மாட்டாங்க, கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்காது. கொடுத்து பாருங்க, நீங்க சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்திலிருந்து ஏதோ ஒரு இபி பில் கட்டுறோம், கரண்ட் பில் அதாவது தேவையே இல்லாத எத்தனை செலவுகளை செய்கிறோம். ஏசி வாங்குறோம், ஃப்ரிட்ஜ் வாங்குறோம், என்னெல்லாமோ செய்யற, மொபைல் போன்ல 10 ரீசார்ஜ் பண்றோம். ஏன் பண்ற, எதுக்கு பண்றனே தெரியல. இவர் வச்சிருக்கிற மொபைலுக்கு, இவர் மனைவிக்கு, எல்லாருக்கும் பண்றாங்க. எத்தனையோ செலவுகளை செய்கிறோமே, யோசித்து பாருங்கள். மாதம் நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்திலிருந்து நம்முடைய பெற்றோருக்கு வாய் திறந்து கேட்க மாட்டாங்க, வேணான்னு கூட சொல்லுவாங்க. கொடுத்து பாருங்க, இங்க வாப்பா வச்சுக்கங்க, சும்மா ஏதாவது உண்டியிலையாவது போட்டு வச்சுக்கங்க, கை செலவுக்கு தேவைப்படும், இல்லனாலும் வச்சுக்க, எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்ப அப்படி சொல்லுங்களேன். அப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கும், நீங்கள் வாங்கிக் கொள்வது என்பது எனக்கு சந்தோஷமா இருக்கும், வாங்கிக்கங்க அப்படி சொல்லி கொடுங்க. அது எந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லுகிறது என்று பாருங்கள். எஸ் அலூனக மாதா யுன்ஃபிகுன், நபியே எதை செலவு செய்ய வேண்டும் என்று உன்னிடத்தில் கேட்கிறார்கள். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், மா அன்ஃபக்தும் மின் கைரின், நல்லதிலிருந்து எதை நீங்கள் செலவு செய்தாலும் ஃபலில் வாலிதைன், முதல் இடத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். ஃபலில் வாலிதைன், பெற்றோருக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள், முதன்மைப்படுத்துகிறான். பெற்றவங்களுக்கு கொடுக்கணும்ங்கிறத. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார், வந்து கேள்வி கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இன்னலி மாலன் வ வலதன், என்னிடத்திலே பிள்ளைகள் இருக்கிறது, என்னிடத்திலே செல்வங்கள் இருக்கிறது. வ இன்ன வாலிதைய யஜ்தாஜு மாலி, என் தந்தைக்கு என் செல்வம் தேவைப்படுகிறது. ஏதோ ஒரு தேவையில் இருக்கிறார், அவருக்கு எனக்கு பொருளாதாரம் இருக்குது, அவரு அதுல இருந்து அவருக்கு தேவைப்படுறது என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, அன்த வ மாலுக லிவலதிக் லிவாலிதிக், நீயும் உன் செல்வமும் உன் தந்தைக்கு உரியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவங்க அப்ப அவங்களுக்கு போவதான் மிச்சம். நீயும் சரி, நீ சம்பாதித்த சொத்து பத்துகளும் சரி உன் தந்தைக்கு உரியது. இன்ன அவுலாதக்கும் மின் அத்யபு கஸ்பிக்கும், நிச்சயமாக உங்களில் ஒருவர் தங்களுடைய பிள்ளையினுடைய ஃபகுலூமின் கஸ்லி அவுலாதிக்கும், உங்கள் பிள்ளையினுடைய சம்பாத்தியத்திலிருந்து சாப்பிடுங்க, அதுதான் உங்களுக்குரியது. அது பின்னால உள்ள காலகட்டத்தில் வயோதிக அந்த மாதிரியான நேரத்தில், தேவைப்படக்கூடிய நேரத்தில் பிள்ளையினுடைய பொருளாதாரத்திலிருந்து அது கடமை, அதான் சிறப்பான ஒண்ணு அப்படிங்கறத அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் எத்துணை நபர்கள் இதில் பேணுதலாக இருக்கிறோம், மார்க்கத்தை தெரிந்த, குர்ஆன் ஹதீஸை தெரிந்த, தௌஹீதை பேசக்கூடிய எத்தனை மக்கள் இதில் மிகச்சரியாக இருக்கிறோம். உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், கொடுக்கணும். நாம் பெத்தவங்களுக்கு செலவு அவங்களுக்கு தேவைப்படுது, படல, நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து நாம கொடுக்கணும்ங்கிறது என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு செய்யக்கூடிய நல் உபகாரத்தை மார்க்கம் எவ்வளவு அற்புதமாக பட்டியலிடுகிறது என்றால், எவ்வளவு மகத்துவமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பட்டியலிடுகிறது என்றால், நிறைய செய்திகள்
பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, ரகிப அன்ஃபு ரஜுலின், ஒரு மனிதருடைய மூக்கு மண்ணை கவட்டும், அவர் நாசமாக போகட்டும். யார் அல்லாஹ்வின் நபியே என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க பதில் சொல்றாங்க, மன் அத்ரக வாலிதைஹி இன்தல் கிபர், யாருக்கு பெற்றோர்கள் வயோதிகத்தை அடைந்த அஹதஹுமா அவ் கிலாஹுமா கிளைஹிமா, அவ்விருவரில் ஒருவரோ அல்லது அவ்விருவருமோ வயோதிகத்தை அடைந்து சும்மலம் யதுகுலில் ஜன்னா, அவர்களுக்கு நல் உபகாரம் செய்வதின் மூலமாக, அவர்களுக்கு பணிவிடை செய்வதின் மூலமாக, பணிவிடை என்றால் எல்லா வகையிலும் உள்ளடங்கும். அது வயசான நேரத்துல எல்லாம் பண்ண வேண்டியிருங்க. அதாவது வீட்டுல நீங்கள் ஆண் பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய பெற்றோர்கள் வாப்பாவுக்கு எல்லாத்தையும் உங்களால பண்ணிட முடியும். ஒரு தாய்க்கு எந்த அளவுக்கு உங்களால பணிவிடை செய்ய இயலுமோ கண்டிப்பாக பணிவிடை செய்யலாம். நல்ல ஒன்றை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். நம்ம வாப்பா அம்மாவை என்னுடைய மனைவி தங்கம் போல பார்த்துப்பாங்க, சரிதான், எல்லாம் சரிதான். அது மார்க்கத்தை கற்றறிந்த அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்குகிற வெகு சிலர்களில் ஒருவர் மாத்திரம் தான் அப்படி பார்க்க முடியும். நம்ம பார்த்த மாதிரி யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம வாப்பாவை, நம்ம உம்மாவை நாம சிரமத்தில் இருக்கும் பொழுது, கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, நாம் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அல்லாஹ் துஆ செய்ய சொல்கிறானே, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, இறைவா சிறு பிராயத்திலே என்னை பரிவோடு பாசத்தோடு வளர்த்தார்களே அதுபோல் அவர்களுக்கு அருள் புரி என்று அல்லாஹ் பிரார்த்தனை செய்ய சொல்கிறானே, அதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்கும் பொழுது எவ்வளவு சிரமப்பட்டு நம்மளை பெத்தெடுத்து வளர்த்திருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நம்முடைய உபாதைகளை கழுவுவதற்கு அவங்க என்ன முகம் சுளித்தார்களா? நமக்கு சேவை செய்வதற்கு கஷ்டப்பட்டார்களா? எங்க உம்மாவுக்கு நான் பண்ணுவேன், எங்க வாப்பாவுக்கு நான் பண்ணுவேன், அவர்களுடைய கழிவுகளை நான் அள்ளுவேன், அவர்களுடைய இயற்கை தேவைகளை நான் சுத்தம் செய்வேன். சுத்தம் செய்ய முடியாம இருப்பாங்க. அவர்களால் ஒரு வேஷ்டியை கட்டுவதற்கு கூட, ஒரு ஆடையை அணிவதற்கு கூட அவர்கள் இல்லாத தள்ளாத ஒரு நிலையிலே, முடியாத ஒரு நிலையிலே இருப்பார்கள். அந்த நேரத்தில் அவங்களுக்கு உபகாரம் பண்ணுவது, அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வது என்பது இவ்வளவு மகத்துவமான நன்மைகளை நமக்கு பெற்று தரும். அவங்க இருந்து அவங்கள உபகாரம் செஞ்சு அதன் மூலமா சொர்க்கத்துக்கு போக முடியாம இருக்கிறானே, நாசமா போகட்டும். இன்னும் ஏராளமான செய்திகள். பெற்றோருக்கு பணிவிடை செய்வது என்பது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு யுத்த களத்திற்கு ஒருவர் அனுமதி கேட்கிறார். இப்பா அஹய்யுன் வாலிதா, உன் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்களா? ஆம். அப்படி என்றால் ஃபீஹிமா ஃபஜாஹித், அவர்களிடத்திலே சென்று யுத்தம் செய்ததற்குண்டான, ஜிஹாது செய்ததற்குண்டான நன்மையை நீ பெற்றுக்கொள். என்ன அர்த்தம்? சண்டை போடுன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு பணிவிட பண்ணுப்பா, முடியாம இருக்கிறாங்க. அடே, உன் பெற்றோர் அங்கே முடியாமல் இருக்கும் பொழுது, அங்கே தட்டு தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது, இங்கே நீ யுத்தம் செய்வதை விட அவர்களுக்கு உபகாரம் செய், அவர்களுக்கு ஆடையை மாற்றிவிடு. உனக்கு யுத்தம் செய்த, ஜிஹாது செய்த நன்மை இவ்வளவு மகத்துவமான நன்மை அது கிடைக்கும். நாங்க ரசூலுல்லாஹ் இப்படி ஏராளமான நன்மைகள் பெற்றோருக்கு நல் உபகாரம் செய்வதனால் நமக்கு கிடைக்கும் என்பதை மார்க்கம் சொல்கிறது. அதனால் தான் பெற்றோர்கள் என்பவர்கள் பேரருள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நல் உபகாரம் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மவர்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வாளிப்பான் என்கிற பிரார்த்தனையோடு எனது முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். பெற்றோர்கள் எவ்வளவு மகத்துவமானவங்க அப்படின்றது குறித்து நாம பார்த்தோம். அப்படிப்பட்ட பெற்றோர்களை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பிள்ளைகள் என்ன செஞ்சிடறாங்க? இன்னைக்குள்ள ஜெனரேஷன், இன்னைக்குள்ள காலகட்டத்தில் உள்ள பிள்ளைங்க சாதாரணமாக அவங்கள சங்கடப்படுத்திடுறாங்க, மனசு நோகடிச்சிருவாங்க. பெத்தவங்கனாலே அறிவுரை சொல்வார்கள். பெத்தவங்களுக்கு பிள்ளை மேல அக்கறை இருப்பதை போன்று உலகத்துல எவனுக்கு இருக்காது. அது புரிஞ்சுக்கணும். முதல்ல எந்த பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு நல்லதான நாடுவாங்க, நல்லதுதானே நாடுவாங்க. பிள்ளைகளுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க பட்ட கஷ்டத்துல, அவங்க பட்ட சிரமத்துல சில விஷயங்களை பார்த்திருப்பாங்க. மார்க்க ரீதியான விஷயங்களை அவங்கள தர்த்தீபோடு நல்ல ஒழுக்கத்தோடு வளர்க்கணும்னு நினைப்பாங்க. எல்லாம் அவங்க சுயநலத்துக்கா? நாளை மறுமையிலே நன்மைக்காக, நாளை மறுமை நாளிலே சுவனம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால்
அந்த சுவனத்திற்கு உலகத்துல அவங்க நல்லது செய்யணும், நன்மை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப எரிச்சல இரிட்டேட்டிங்கா இருக்கும். எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா எனக்கு அட்வைஸ் பண்ணி கொன்றுவாரு போல இருக்கு, எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா எனக்கு அட்வைஸ் பண்ணி என்ன கொன்றுவாங்க போல இருக்கு அப்படின்னு அவங்கள சர்வ சாதாரணமா அவர்களை மனதளவுல உடல் அளவுல உங்களை ரொம்ப பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். எந்த அளவுக்குனா பிள்ளைகளுக்கு அறிவுரை செய்யதானே செய்வாங்க. ஒரு பையன் இருக்கிறான், வாகனம் எடுத்து கொடுத்துருக்காங்க, வாப்பா கல்லூரி முடிச்சு ஒரு நல்ல நிலையில இருக்கிறான்னு வச்சுங்களேன், பார்த்து ஓட்டு சொல்லதானே செய்வாங்க. எவ்வளவோ சம்பவங்களை அவங்க பார்த்திருப்பாங்க. சரியா ஓட்டுப்பா, வாகனத்தை ரொம்ப வேகமா ஓட்டாத, பாப்பா இருக்கிறோம், உனக்கு எல்லாரும் இருக்கிறோம், சரியா ஓட்டிட்டு போப்பான்னு சொல்லும் போது அந்த அறிவுரைகள் அவர்களுக்கு கசக்குது. என்னடா இது பூமர் மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, என்ன அப்படி இப்படின்ட்டு அவர்களை சர்வ சாதாரணமாக சங்கடப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால், கல்லூரியில பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இப்ப எந்த நோக்கத்துக்காண்டி பள்ளிக்கூடத்துக்கு போறியோ கல்லூரிக்கு போறியோ அதை முடிச்சிட்டு வா. நான் ஒரு அமானிதமா தான் அனுப்புறோம் பிள்ளைகள், நாம பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புறோம். எப்படி அறிவுரையை சொல்லி அனுப்புவோம்? வேலை என்ன, அங்க போய் வேலை என்ன, நல்லபடியா என்ன செய்யணும், படிக்கணும், படிச்சு நல்ல நிலைமையில ஆகணும் என்று சொல்லி அனுப்பிவிடும் பொழுது 4 அறிவுரை, அதுவும் குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லுவாங்கல்ல, கவனமா இருக்கணுமா, யார் யார் அந்நியான அவங்கள்ட்ட, இவங்கெல்லாம் அந்நியான அவங்கள்ட்ட பேசக்கூடாது, நமக்கு மகரமானவங்கள்ட்ட தான் நம்ம அந்நிய ஆண்கள்ட்ட பேசக்கூடாது, சரியா நாம நடக்கணும், இப்படின்னு பல அறிவுரைகளை உபதேசங்களை எடுத்து சொல்லும் பொழுது இதுல என்ன இருக்கு, நாம பேசுறதுனால என்ன இருக்குன்னு போய் விழுந்தா இந்த காதல்ங்கிற மோகத்துல போய் விழுந்து, உண்மையிலேயே நாம காதலிப்பதற்கு நேசிப்பதற்கு மிக தகுதி படைத்தவர்கள் பெற்றோர்கள். அத ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, முதல் 3 இடத்தை தாய்க்கும் 4வது இடத்தை தந்தை. உலகத்துல இவர்களை மாதிரி நம் மீது பாசமும் நேசமும் உடையவர்கள் எவருமே கிடையாது. அவங்க சொல்றாங்கன்னா நமக்கு அறிவுரை சொல்லி பள்ளிக்கூடங்களுக்கு பிள்ளைகளை அனுப்புகிறார்கள் என்றால் என்ன, அவங்களுடைய சுய லாபத்துக்கு சொல்றாங்களா? மார்க் அடிப்படையில பிள்ளைகள் வழிகேட்டிற்கு போய்விடக் கூடாது. இன்னைக்கு காதல்ங்கிற பேர்ல அதான நடக்குது. அது மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது, ஒவ்வொரு மனிதரும் விபச்சாரத்தினுடைய பங்கை நிச்சயமாக அடைந்தே தீருவார். கண் செய்கிற விபச்சாரம் தவறானவற்றை பார்ப்பது, கை செய்கிற விபச்சாரம், கால் செய்கிற விபச்சாரம் தவறான காரியத்தின்பால் நடப்பது, நாவு செய்கிற விபச்சாரம் தவறானவற்றை பேசுவது. இன்னைக்கு காதல்ங்கிற அந்த பருவத்துல பள்ளிக்கூடம் படிக்கும் போது கல்லூரிகளை படிக்கும் பொழுது அவங்களுடைய இலக்கு என்ன, அவங்களுக்கு அந்த ஹார்மோன் சேஞ்சினால அந்த நேரத்துல உள்ள ஈர்ப்புனால மார்க்கத்திற்கு முரணாக தவறான ஒரு நிலையில விழக்கூடிய பிள்ளைகள், அதுலயும் குறிப்பாக இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள பிள்ளைகளும் சர்வ சாதாரணமாக போய் இதுல என்னங்க இருக்குது, பேசுறதுனால என்ன இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு நான் பேசுறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கு பேச, அதுக்கான ஒரு சூழல் இருக்கிறது. அதற்கான உங்களால் புரளீட்டுவதற்கும் உடல் அளவிலும் நீங்கள் சக்தி பெற்று விட்டால் நீங்கள் திருமணம் முடித்து, அதுக்கான பருவம் வேற, அதுக்கான சூழல் வேற. கல்லூரிக்கு போறோம், பள்ளிக்கூடத்துக்கு போறோம்னா படிச்சு நல்லபடியா நம்ம பெத்தவங்க அதுக்கு அமானிதமா அனுப்புறாங்கன்னா அங்க போய் மார்க்கத்துக்கு உட்பட்டு நாம நடக்கணும். அங்க மார்க்கத்துக்கு முரணா நாம நடந்து விட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி தானே எல்லாம் நடக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி தானே திருமணம் நடக்கணும் அப்படின்னா அதை பத்தி பேச வேண்டிய இடம் அது அல்ல. ஒரு பெத்தவங்க 4 நல்ல விஷயத்தை சொல்றாங்க, எதுக்கு சொல்ல போறாங்க? நம் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அதனுடைய மறுமை வாழ்க்கை சீர்பட வேண்டும் என்பதற்காகத்தானே சொல்வார்கள். சர்வ சாதாரணமாக இது மாதிரியான இடத்துல பிள்ளைகள் போய் விழுறாங்க, அதனால பாதிப்படையக்கூடிய பாதிப்பு. பொதுவா திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வாசா அன் தக்கரஹு ஷைஅ, ஒன்றை நீங்கள் வெறுக்கலாம், ஒஹுவ கைருல் லக்கும், அதில் உங்களுக்கு நல்லது இருக்கலாம். ஒன்றை நீங்கள் விரும்பலாம், வாசா அன் துஹிப்பு ஷைஅ, ஒன்றை நீங்கள் விரும்பலாம், ஒஹுவ ஷர்ருல் லக்கும், அதில் உங்களுக்கு கேடு இருக்கலாம். வல்லாஹு யஅலமு அன்தும் லா தஅலமுன், இறைவனுக்கு தான் தெரியுமே ஒழிய உங்களுக்கு தெரியாது. அப்ப அல்லாஹ்வுடைய உபதேசத்தின்படி ஒரு பெற்றோர் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், விரும்புகிறார். அதில் ஏதாவது சுயநலம் இருக்கிறதா? உங்களுடைய நலவைத்தானே பார்க்கிறார். அவங்க பெத்தவங்கள மாதிரி யார் நம்ம மேல அப்படி இப்படி உசுர கொடுப்பேன், அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன், அது பெத்தவங்கள மாதிரி நமக்கு நேசத்திற்குரியவர்கள் பாசத்திற்குரியவர்கள் உலகத்துல யாரும் கிடையாது. அவர்கள் சொல்லக்கூடிய உபதேசங்களும் அறிவுரைகளும்
நமக்கு நலவாகத்தான் இருக்குமே ஒழிய அது ஒரு காலம் கேடாக இருக்காது. அது புரிய வேண்டிய நேரத்தில் நமக்கு என்ன செய்யும்? புரியும். அடிக்கிற அடி எப்ப புரியும்னா பின்னால புரியும். ஆமா வாப்பா சொன்னாங்களே, அம்மா சொன்னாங்களே அப்படின்னு எப்ப புரியும்? புரிய வேண்டிய நேரத்துல புரியும். அதை ஆழமாக உள்ளத்திலே ஏந்தி கொண்டு பெற்றோர்களை நோவினை செய்யாமல், அவர்களை சங்கடத்துக்கு உள்ளாக ஆக்காமல். ஏன்னா அப்படி நோவினை செய்பவர் லா யதுகுலுல் ஜன்னத ஆக்கும், பெற்றோரை நோவினை செய்பவன் ஒரு காலம் சுவனம் செல்ல முடியாது என்கிற எச்சரிக்கையை அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொல்கிறார்கள். அதை உள்ளத்திலே ஏந்தி கொண்டு அதே நேரத்தில் எல்லாம் மார்க்கத்துக்கு உட்பட்டுதான். பெத்தவங்களுக்கு கட்டுப்படணும், எல்லாமே இதுக்கு உட்பட்டு, மார்க்கத்துக்கு உட்பட்டு. மார்க்கத்திற்கு முரணான விஷயங்கள் இருக்கும். தர்காவுக்கு போயிட்டு வா, அதை செய்ய இதை செய்ய, மார்க்கத்துக்கு முரணா ஏதாவது சொன்னாங்களா? ஆலிம் ஷா அவ்வளவு நேரம் பயான் பண்ணாரு, போய் தர்காவில் போய் விளக்கேற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கும். மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஃபலா துத்திஹுமா, அதில் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை சங்கடப்படுத்தாமல், நோவினை செய்யாமல், அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களை செய்து நாளை மறுமையிலே சுவனத்திற்கு செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்பாலிப்பானாக என்ற துஆவோடு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.